ஸோ இந்த வீடியோல நம்ம 3 டாபிக்ஸ் பத்தி பேச போறோம். வேரியபிள்னா என்ன? வேரியபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்? அப்புறம் டேட்டா டைப்ஸ்னா என்ன? இப்போ நம்ம ஆர்டர் வைஸா போவோம். வாட் இஸ் அ வேரியபிள் பார்ப்போம். ஓகேயா? இது சொல்லிக் குடுக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க கிச்சனுக்குள்ள போறீங்க. ஓகேயா? அங்க 2 டப்பா இருக்கு. ஒரு டப்பால உப்பு இருக்கு. ஒரு டப்பால சுகர் இருக்கு. பட் 2மே ஸ்டீல் டப்பா. ஸோ பிளாஸ்டிக் டப்பா கிடையாது. வெளிய இருந்து பார்க்கறதுக்கு. ஸோ, இப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல, லைக் எந்த பாக்ஸுக்குள்ள சால்ட் இருக்கு, எந்த பாக்ஸுக்குள்ள சுகர் இருக்குன்னு. பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இங்க நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். சால்ட்ன்னு சொல்லி நான் இங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். இங்க சுகர்ன்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரப்போது என்ன ஆகும்? இப்ப பேர படிச்சு இதுக்குள்ள சால்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா? அப்ப நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இன்னொரு நாள் நீங்க வரீங்க. இப்போ உங்களுக்கு சுகர் தேவைப்படுது. என்ன பண்ணுவீங்க? இங்க இருக்கிற பேர படிப்பீங்க. ஓ! இங்க சுகர் ஸ்டிக்கர் இருக்கு. ஸோ பேசிக்கலி இதுக்குள்ள சுகர் இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இதே மாரி தான் வேரியபிள். வேரியபிள் இந்த லேபல் மாதிரி. இந்த ஒரு பாக்ஸ் அதுக்குள்ள நம்ம ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. அந்த பாக்ஸ் தான் வேரியபிள். இப்ப இந்த சினாரியோவ கோடிங்ல எப்படி நம்ம எழுதுவோம்னு இப்ப பார்க்கிறோம். இப்ப பார்ப்போம். இப்போ கோடிங்ல இதே இப்போ கோடிங்ல இந்த பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த பாக்ஸோட பேரு தான் எக்ஸ். லைக் அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல அந்த லேபிள். இங்க சால்ட்ன்னு போட்டிருக்கேன்ல. அது இப்ப நம்மளுக்கு எக்ஸ். அதுக்குள்ள என்ன வேணும்? என்ன வேல்யூ வேணும்? அது நம்ம ஈக்குவல் டுக்கு அப்புறம் போடுவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இது என்னவா ஆகும்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இதே கான்செப்ட் தான். பாக்ஸுக்கு வெளியே ஸ்டிக்கர் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த எக்ஸுக்குள்ள நம்ம 10 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் நம்ம கோட பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எக்ஸோட வேல்யூ 10ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதுதான் வேரியபிள். இப்போ எக்ஸோட வேல்யூ 10. ஓகேயா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 திருப்பி எழுதுறேன்னா என்ன ஆகும்னா இந்த 10 12ஆல அப்டேட் ஆயிரும். இங்க திருப்பி நான் என்ன பண்றேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13. இப்ப என்ன ஆகுது? இந்த 12 13ஆ அப்டேட் ஆகுது. ஸோ பேசிக்கலி டாப் டு டவுன் தான் போகும் கம்ப்யூட்டர். லைக் உங்க கோட் எப்போதுமே ஜாவால ரீட் பண்ண போது டாப் டு டவுன் தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகுது. எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள என்ன ஆகுது? 10ன்னு வேல்யூ ஸ்டோர் பண்றோம். பட் நெக்ஸ்ட் லைன்ல போகும்போது என்ன ஆகுது? 12. ஸோ இந்த 10 12ஆ சேஞ்ச் ஆயிரும். திருப்பி என்ன ஆகுது? நெக்ஸ்ட் லைன்ல வரும். எக்ஸ் 13ஆ மாறுது. இந்த 12 13ஆ மாறிடுது. ஸோ இந்த எக்ஸ் தான் வேரியபிள். இந்த 10 தான் இந்த வேரியபிளோட வேல்யூ. ஓகேயா? ஆக்சுவல் சின்டாக்ஸ் இது கிடையாது. இங்க இன்னொன்னு வரும். பேசிக்கலி இங்க இங்க ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் எக்ஸ் வரும். ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது இங்க வரும். இதுதான் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் நம்ம தேர்டு டாபிக் இன்னியோட வீடியோல தேர்ட் டாபிக்ல பார்ப்போம். இப்போ வேரியபிள்ல என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேயா? இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வேரியபிள் எப்படி ஒர்க் ஆகும் நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேயா? ஸோ பேசிக்கலி எக்ஸ் இப்போ வேரியபிள் விஏஆர் என்ன வேணா நீங்க பேர் வச்சுக்கலாம். ஓகேயா? விஏஆர் ஈக்குவல்ஸ் டு 20. ஸோ பேசிக்கலி என்ன ஆகுது? ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகுது. வேரியபிள்னு ஒரு ஸ்டிக்கர் ஃபார்ம் ஆகுது. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 20ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வேரியபிள் ஈக்குவல்ஸ் டு 30. ஸோ இது போயிடும். இப்போ இதுக்குள்ள என்ன வந்துரும்? 30 வந்துரும். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். கம்பைலர் கம்ப்யூட்டர் மேல இருந்து கீழ தான் படிக்கும். ஃபர்ஸ்ட் 20 இருந்துச்சு. பட் இந்த லைன்ல வரப்போ என்னடா 30 இருக்கு. ஸோ பழைய வேல்யூ தேவையில்லைன்னு 20 டிலீட் பண்ணிரும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு 14 போடுறோம். ஓகேயா? இப்போ என்ன ஆகுது? இங்க இங்க வருது. ஸோ பாக்குது. ஓகே வேரியபிள் இங்க இருக்கு. இந்த 30 40 அப்டேட் பண்ணிரும். ஏன்னா இப்போ கம்பைலர் நெக்ஸ்ட் லைன்ல வரப்போது இங்க புது வேல்யூ இருக்கு. இப்போ நான் ஒன்னு சொல்றேன். இதோட ஆன்சர் என்ன வரும்னு நீங்க சொல்லுங்க. VAR equals to VAR plus 10. இதோட ஆன்சர் என்னன்னு நீங்க இப்போ கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல போட்டு சொல்லுங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம். பட் நான் சொல்றேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ பேசிக்கலி மேலேருந்து நீங்க இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வேல்யூ நம்ம இப்படி அசைன் பண்றோம். கரெக்டா? இந்த வேரியபிள் பாக்ஸுக்குள்ள 20 நம்ம உள்ள போடுறோம். எப்போதுமே ஜாவா கோடிங்ல அசைனிங் ரைட் டு லெஃப்ட். இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ரைட் டு லெஃப்ட். வேர் ஈக்குவல்ஸ் 30னா இந்த வேரியபிள் அதாவது வேர்னு ஒரு வேரியபிள் ஒரு பாக்ஸ் அதுக்குள்ள நம்ம 30 போடுறோம். ரைட் டு லெஃப்ட் 40 விஏஆருக்குள்ள 40 போடுறோம். ஸோ ரைட் டு லெஃப்ட். அதே மாதிரி
லைக் இங்க வந்து VAR பிளஸ் 10 இருக்கு. இது வந்து ரைட் டு லெஃப்ட் போகும். கரெக்ட்டா? ஸோ பேசிக்கலி இங்க என்ன நடக்குதுன்னா, வேர் ஈக்குவல்ஸ் டு வேர் பிளஸ் 10. வேர்ல கடைசி என்ன இருந்தது? 40. ஸோ பேசிக்கலி இந்த வேர் வந்து 40 மாறிடும். 40 பிளஸ் 10 50 மாறும். இந்த 50 இந்த வேருக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ உங்களோட வேரோட வேல்யூ வந்து 15 வந்து ஸ்டோர் ஆயிருச்சு. இப்போ இதே திருப்பி இன்னொரு தடவை பார்ப்போம் ஒரு புது எக்ஸாம்பிளோட. இங்க ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அதுக்குள்ள 15 ஒரு வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்றேன். ஸோ பேசிக்கலி ஏன்னு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகுதா, அதுல ஸ்டிக்கர் வந்து ஏ போட்டிருக்கோமா, ஸோ அதுக்குள்ள 15 இருக்கு. கரெக்டா? இந்த வேல்யூ வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நம்ம கம்ப்யூட்டர், நம்ம கம்பைலர் எப்போலாம் ஏ பார்க்குதோ அதுக்குள்ள 50 வேல்யூ இருக்குன்னு அதுக்கு தெரியும். ஸோ பேசிக்கலி ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ -20 போட்டுன்னா கம்பைலர் வந்து ஃபர்ஸ்ட் இங்க படிக்கும். கரெக்டா? இங்க படிச்சு என்ன பண்ணோம், இது இந்த மாதிரி பண்ணோம். லைக் ஒரு ஏன்னு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள 15 அசைன் பண்ணிடும். அதுக்கப்புறம் கீழே வரும். ஏன் டாப் டு டவுன், லைக் டாப் டு பாட்டம் தான் போகும் நம்ம ஜாவா கூட எப்போதுமே. ஸோ இங்க என்ன பார்க்குது, ஏ -20. ஏனா என்ன, ஏனா 50. ஓ, ஸோ இங்க 50 போட்டுரும். 50 -20 என்ன 30. ஸோ ஈக்குவல்ஸ் டு 30. இப்போ என்ன ஆகும், ரைட் டு லெஃப்ட் வந்து அசைன் ஆகும். ஸோ இந்த 50 வந்து 30 மாறிடும். ஸோ புரிஞ்சதா? இப்போ வந்து திருப்பி ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் 10 போட்டிங்கன்னா இப்போ ஏக்கு பதில் என்ன வரும், 30 வரும். ஏன்னா புது ஏவோட வேல்யூ வந்து 30. இப்போ இது வந்து 40 ஆயிடுச்சா, 30 பிளஸ் 10. இப்போ 40 வந்து என்ன பண்றோம், ரைட் டு லெஃப்ட் வந்து அசைன் ஆகுது. ஏக்குள்ள 40 போயிருச்சு. ஸோ பேசிக்கலி இப்போ இது வந்து 40 மாறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கோட் பண்ணுவோம். கோட் வச்சு வேரியபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சும்மா நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு ஆன்லைன் ஜாவா கம்பைலர்னு டைப் பண்ணிட்டு ப்ரோக்ராம் இஸ் இது கூட ஓகே தான். இது ஸோ இப்போதைக்கு நம்ம வேரியபிள்ஸ் படிக்கிறோம், ரைட்? ஸோ அதுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். ஏபிசி ஈக்குவல்ஸ் டு 10. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இந்த 10 வந்து நான் பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட்க்கு இந்த சின்டாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஓகேயா? இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ஏபிசி வந்து பாஸ் பண்ண போறேன். ஸோ இது என்ன பண்ணும், ஏபிசிக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்க பிரிண்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த கோடு நான் வந்து எழுதிட்டேன். நான் இங்க வந்து ரன் பண்ண போறேன். ஆனா அது எரர் வருது. ஏன் எரர் வருது? ஏன்னா நான் என்ன சொன்னேன், இது வந்து சின்டாக்ஸ் கிடையாது. இங்க இன்னொன்னு ஒரு விஷயம் வரணும். எங்க இருக்கு, இங்க கரெக்டா இருங்க. இங்க பாருங்க, நான் என்ன சொன்னேன், இங்க டேட்டா டைப்னு ஒன்று வரணும், ரைட்? ஸோ பேசிக்கலி இங்க ஒரு டேட்டா டைப்னு ஒரு இங்க வரும். அதுக்கப்புறம் தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இங்க நம்ம வந்து டேட்டா டைப் இங்க வந்து நம்ம போட போறோம். டேட்டா டைப்னா ஆக்சுவலி என்ன, இது வந்து என்ன நம்பர். கரெக்டா? 10ன்னு ஒரு நம்பர். ஸோ அதோட டேட்டா டைப் வந்து இன்ட். ஸோ பேசிக்கலி கம்ப்யூட்டர் அந்த அளவுக்கு ஹியூமன் பிரெயின் மாதிரி அறிவாளி கிடையாது. இன்னும் ஒரு நம்பர் வந்து அதுக்கு தெரியாது. ஸோ அது நம்ம வந்து சொல்றோம், லைக் இந்த வேரியபிள்குள்ள நம்ம வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால இன்ட் இன்ட் ஸ்பேஸ் இன்ட்னா இன்டீஜர், இன்ட் ஸ்பேஸ் ஏபிசி வேரியபிளோட பேர், பாக்ஸோட பேர் ஈக்குவல்ஸ் டு 10. 10 என்னது, ஒரு நம்பர். ஓகேயா? அது வந்து என்ன ஆகுது, ஏபிசிக்குள்ள ஸ்டோர் ஆகுது. ஏன் 10 மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஏன் ஒரு வேர்டு ஸ்டோர் பண்ண முடியாது, வேற ஏதாவது ஸ்டோர் பண்ண முடியாது? ஏன்னா இங்க டேட்டா டைப் வந்து இன்ட். இன்ட் மீன்ஸ் இந்த வேரியபிள்குள்ள ஒரு நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 10 இல்லாம நான் வேற ஏதோ போடுறேன். பபல் ஷார்ட் அல்கோ. ஓகேயா? இப்போ நான் ரன் கொடுக்குறேன். எரர் வருது. ஏன், இங்க பாருங்க, ஸ்ட்ரிங்னா வேர்ட், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். பட் இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், இன்ட் போட்டிருக்கேன். இன்ட்னா என்ன, இங்க வந்து நம்பர் மட்டும் தான் நம்மளால போட முடியும். ஸோ இங்க ஸ்ட்ரிங் எடுத்துட்டு இப்போ நான் 10 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 10 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஏன்னா இங்க பாருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லை, இது என்ன பண்ணும், ஸ்கிரீன்ல வந்து பிரிண்ட் பண்ணும். அவுட் வெளியே பிரிண்ட் பண்ணும். வெளியே நம்மளுக்கு தெரியுது. என்ன பிரிண்ட் பண்ணும், இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிற என்ன, இந்த பிராக்கெட்குள்ள நீங்க என்னெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் இங்க பிரிண்ட் ஆகும். பட் என்ன போட்டிருக்கோம், ஏபிசி. ஏபிசின்னா என்ன, ஒரு வேரியபிள். வேரியபிளோட டேட்டா டைப் என்ன, இன்ட். இன்ட்னா என்ன, அந்த ஏபிசிக்குள்ள நம்பரை மட்டும் தான் போட முடியும். அந்த நம்பர் என்ன, 10. ஸோ பேசிக்கலி இந்த 10 வந்து ஏபிசிக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு, ரைட் டு லெஃப்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த ஸ்டோர்டு வேல்யூ, அதாவது
அதாவது இப்போ 10 வந்து நம்ம வந்து கால் பண்ணோம்னா அந்த ஏபிசி கால் பண்ணா மட்டும் போதும். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஏபிசி போட்டீங்கன்னா ஏபிசிக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து நம்ம ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் இப்போ இங்க நான் கொஞ்சம் அப்டேஷனோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்தேன்ல அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இங்க என்ன பண்றேன், ஏபிசி ஈக்குவல்ஸ் டு 30. இப்போ நான் ரன் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, 30 வந்துருச்சு. இப்போ 10 பிரிண்ட் ஆகுது. இதனால நம்ம வந்து ஏபிசிக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 40. 40 ஓகே. ஸோ ஏன்னா பழைய வேல்யூ இப்போ நம்மளுக்கு வராது, அது வந்து அப்டேட் ஆயிருச்சு. பட் இதுவே இப்போ அந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இங்க போட்டிருக்கேன். ஓகேயா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஏபிசி செமிகாலன். ஓகேயா, கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துறோம், கொஞ்சம் புரிகிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இங்க என்ன பண்றோம், ஏபிசின்னு ஒரு வேல்யூ வந்து 10 நம்ம வந்து அசைன் பண்ணுறது. 10 வந்து அந்த வேரியபிள் ஏபிசிக்குள்ள ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே வரும். ரைட், நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன், டாப் டு டவுன் தான் போவோம் கோடு எப்போதுமே. இங்க வரும் கரெக்டா. இங்க என்ன ஆகுது, இந்த 10 வேல்யூ வந்து 30ஆல அப்டேட் ஆகுது. இப்போ ஏபிசி கூட 30 இருக்கு கரெக்டா. அதுக்கப்புறம் இங்க வரும், இங்க என்ன ஆகும், பிரிண்ட் ஆகுது. என்ன ஆகுது, ஏபிசிக்குள்ள என்ன இருக்கு, 30 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 30ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேயா, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, கீழே வருது. கீழே வந்து என்ன பாக்குது, ஏபிசிக்குள்ள 40 போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 30 இருந்துச்சு, இப்போ அதுக்குள்ள நம்ம வந்து 40 வந்து அப்டேட் பண்ணிட்டோம். 30 வந்து அப்டேட் பண்ணிட்டு 40 மாத்திட்டோம். ஸோ இப்போ ஏபிசிக்குள்ள 40 இருக்கு. இப்போ நம்ம இங்க வரோம், இங்க என்ன ஆகும், 40 பிரிண்ட் ஆகும். ஏன்னா இப்போ ஏபிசிக்குள்ள லேட்டஸ்டா 40 தான் இருக்கு. இப்போ நான் ரன் பண்றேன், 30 40 ரைட். ஏன்னா இங்க ஏபிசி பிரிண்ட் பண்ண போது லேட்டஸ்ட் வேல்யூ என்ன, 30. இங்க நம்ம ஏபிசி பிரிண்ட் பண்ண போது லேட்டஸ்ட் வேல்யூ என்ன, 40. ஸோ ரன் பண்ண போது என்ன ஆகுது, 30 40 கரெக்டா. இப்போ இன்னொரு லைக் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் ரைட், வேர் ஈக்குவல்ஸ் டு வேர் பிளஸ் சம்திங் 10. இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஓகேயா, ஸோ ஏபிசி ஈக்குவல்ஸ் டு ஏபிசி பிளஸ் 20. கடைசியா ஏபிசிக்குள்ள என்ன இருக்கு, 40 இருக்கு. ரைட் ரைட், இங்க 40 இருக்கு. ஸோ இந்த 40 வந்து இங்க வந்துடும். 40 பிளஸ் 20 மாறி 60 மாறிடும். அந்த 60 வந்து ஏபிசிக்குள்ள போயிடும். ஸோ இங்க நான் திருப்பி வந்து பிரிண்ட் பண்றேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஏபிசி. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ண போது என்ன ஆகுது பாருங்க, 30 40 60. ஸோ லைன் நம்பர் 11, இந்த 11th லைன்ல ஏபிசி பிரிண்ட் பண்றோம். இந்த ஏபிசி பிரிண்ட் பண்ண போது லேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏபிசி என்ன, 30. லைன் நம்பர் 15, இங்க ஏபிசி பிரிண்ட் பண்றோம். இங்க லேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏபிசி என்ன, 40. லைன் நம்பர் 19ல ஏபிசி பிரிண்ட் பண்றோம். லேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏபிசி என்ன, ஏபிசி பிளஸ் 20. ஏபிசி கடைசியா என்ன இருந்துச்சு, 40 பிளஸ் 20 60 வந்து ரைட் டு லெஃப்ட் ஏபிசியில் அசைன் ஆகுது. ஸோ இப்போ ஏபிசி பாக்ஸ் ஏபிசி கண்டெய்னருக்குள்ள 60 வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அது நம்ம இப்போ வந்து பிரிண்ட் பண்றோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஏபிசி. ஸோ இங்க 60 வந்துடுச்சு. ஓகேயா, இப்போ நீங்க ஒரு விஷயம் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணணும், இந்த டேட்டா டைப் இன்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்குல்ல, அது ஏன் நான் லைன் நம்பர் 7ல மட்டும் தான் போட்டிருக்கேன், மீதி எந்த இடத்துலயும் நான் போடல. ஏன்னா நம்ம ஒரு தடவை சொன்னா போதும், நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு தடவை மட்டும் சொன்னா போதும். லைக் ஏபிசிக்குள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் ஆகும், நம்ம ஒன் டைம் சொன்னா போதும். ஸோ இங்க நம்ம ஒரு தடவை சொல்லியாச்சு, லைக் இன்ட் ஏபிசி ஈக்குவல்ஸ் டு 10. ஏபிசிக்குள்ள இன்ட் வேல்யூஸ் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒன் டைம் சொன்னா போதும். இந்த லைன் பேர் தான் டிக்ளரேஷன். இங்க நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம், என்ன டிக்ளேர் பண்றோம், ஏபிசி வந்து ஒரு இன்ட், லைக் அதுக்குள்ள நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம இப்போ வாட் இஸ் a வேரியபிள் வந்து பார்த்தாச்சு, வேரியபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் நம்ம வந்து பார்த்தாச்சு. டேட்டா டைப்ஸ் ஓரளவுக்கு லைக் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், லைக் இங்க இன்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம் ரைட். லைக் ஏபிசிக்குள்ள நம்ம வந்து 10 வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், லைக் நம்பர் வேல்யூஸ் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும். வேற எதுவும் வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா இங்க டேட்டா டைப் வந்து இன்ட்னா நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேட்டா டைப்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் என்றால் இப்போ நம்ம பார்க்க போறோம். Data types, actually there are two types of data types, primitive data types, non-primitive
டேட்டா டைப்ஸ். இந்த வீடியோல நம்ம வந்து primitive டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போறோம். நான் primitive டேட்டா டைப்ஸ் நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்ப்போம். ஏன்னா இதுல உங்களுக்கு கொஞ்சம் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் மேபி எஸ், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நம்ம தேர்ட் வீடியோல மட்டும் தான் இருக்கோம். ஸோ அதனால இந்த வீடியோல primitive டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ primitive டேட்டா டைப்ஸ் என்னென்னா, அப்புறம் வந்து primitive டேட்டா டைப்ஸ்னா இதெல்லாம் தான் primitive டேட்டா டைப்ஸ் கவுண்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So basically there are total of 8 primitive data types. அதுல ஒன் ஆஃப் த டேட்டா டைப் தான் நம்ம இங்க பார்த்தோம். இன்ட் ஒரு டேட்டா டைப். என்ன டேட்டா டைப்? primitive டேட்டா டைப் இன்ட். ஓகேயா? அதே மாதிரி 8 டைப்ஸ் ஆஃப் primitive டேட்டா டைப்ஸ் இருக்கு. அது நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் என்ன? பூலியன். பூலியன் இஸ் பேசிக்கலி யூஸ்ட், எனக்கு தெரிஞ்சு இஃப் எல்ஸ் கண்டிஷன் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வந்து பூலியன் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பூலியன் பத்தி நான் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் ஸ்விட்ச் கேஸ் அந்த டாபிக் படிக்கும்போது இன் டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு இந்த டேபிள்ல இருக்கிற மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லைக் டிஃபால்ட் வேல்யூ வந்து ஃபால்ஸ், அது வந்து ட்ரூவா கூட இருக்கலாம், ஃபால்ஸா கூட இருக்கலாம். ஸோ பேசிக்கலி இப்போ இங்கே எக்ஸாம்பிள் போட்டிருக்கு பாருங்க. பூலியன் பி இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. பி வந்து வேரியபிள், இதோட டேட்டா டைப் வந்து பூலியன். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து ட்ரூ ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் ஃபால்ஸ் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது பூலியன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகேயா? இதை நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துப்போம். இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையில்ல, நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். பூலியன் வேரியபிள் பேர் வைக்கிறதா நான் அப்பவும் மறந்துடுறேன், என்ன போடணும்னு எனக்கு தெரியல. எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் எக்ஸ் ஒய் ஜெட் ரன் ட்ரூ. இன்னொரு வேரியபிள் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிப்போம். பூலியன் b is equal to false. அதுவும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிப்போம். system dot out dot println b run true false. இப்போ இன்னொரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். boolean abc equals to 12. இது என்ன ஆகும்? நீங்க தான் சொல்லு. இப்போ இது என்ன ஆகும்? எரர் வரும். ஏன்? பூலியனுக்குள்ள என்னெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்? எதர் ட்ரூ ஆர் எதர் ஃபால்ஸ். அது தவிர நீங்க ஒரு பூலியன் வேரியபிள்குள்ள என்ன வேண்டாம் நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ரன் பாருங்க, எரர் வருது. இன்கம்பேட்டபிள் டைப்ஸ். இந்த இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் உங்களுக்கு எரர் எங்கெங்கெல்லாம் வருதோ புரிஞ்சுக்கோங்க. லைக் உங்க டேட்டா டைப் மிஸ்மேட்ச் ஆகுது. இது எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு பூலியன் வேல்யூ, பட் நீங்க கொடுக்கறது அசைன் பண்றது ஒரு 12. அது ஒரு நம்பர். இங்கே வந்து அசைன் ஆகாது, ஏபிசிக்குள்ள 12 போகாது, எரர் த்ரோ பண்ணிரும். இது ஒர்க் ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த பூலியன் எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு நம்பர் அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு டேட்டா டைப் போடணும். இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? இன்ட் வந்து போட்டீங்கன்னா அந்த வேரியபிள் பவர் கொடுத்துரும். என்ன பவர் கொடுத்துரும்? நம்பர் அக்செப்ட் பண்ற பவர் கொடுத்துரும். இங்க இன்ட் போட்டுடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எரர் வராது. ஏன்னா லைன் நம்பர் 9ல பிரச்சனையே இல்லை. நம்பர் கேட்குது, நம்பர் கொடுத்துட்டோம். இப்போ பூலின் பார்த்தாச்சு. அடுத்தது கேர். ஓகேயா? கேருக்குள்ள நம்ம வந்து பேசிக்கலி அல்பபெட்ஸ் போடலாம். லைக் கேரக்டர்ஸ். கேர்னா கேரக்டர். ஓகேயா? ஸோ அதை நம்ம போடுவோம். char equals to
ஏ சாரி கேர் ஸ்பேஸ் வேரியபிளோட பேரு. வேரியபிள்குள்ள தானே நம்ம ஒரு வேல்யூ போட முடியும், டேட்டா டைப்புக்குள்ள போட முடியாது. ஸோ விஏஆர்னு ஒரு வேரியபிள், இல்ல வி வின்னு ஒரு வேரியபிள். ஓகேயா, என்டர். இங்க தான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் வி. ஏ பிரிண்ட் ஆயிடுச்சு, கரெக்ட். அதே மாதிரி கேர் ch is equal to p. இங்க system dot out dot println p, sorry ch, ஏன்னா ch தானே வேரியபிள். run a p. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ கேர்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கேர்ல வி கேன் ஸ்டோர் ஒன்லி சிங்கிள் யூனிட் பிளேஸ் மாதிரி கேரக்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ். ஓகேயா, இப்போ இங்க ஏ மட்டும் தானே போட்டிருக்கேன், அது சிங்கிள், ரைட், சிங்கிள் கேரக்டர். இங்க நான் வந்து இப்போ ABCDEF இந்த மாதிரி போட்டு நான் ரன் கொடுத்தேன்னா என்ன வரும்? எரர் வருது, அன்க்ளோஸ்ட் கேரக்டர் லிட்ரல். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு கேரா வந்து லைக் இந்த கேர் டேட்டா டைப்பை இதை வந்து குவாலிஃபை பண்ணாது. எனக்கு கேர் டேட்டா டைப் எக்ஸ்பெக்ட்ஸ் ஒன்லி சிங்கிள் யூனிட் ஆர் சிங்கிள் கேர் ஆர் சிங்கிள் டிஜிட். ஸோ இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா திஸ் ஷுட் ஒர்க். எஸ், இப்போ இதே நான் இங்கே வந்து 7 கொடுத்தா கூட இது ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ரைட், லைக் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் தான் எக்ஸெப்ட் பண்ணோம். தட் இஸ் ட்ரூ, பட் இட் எக்ஸெப்ட்ஸ் நம்பர்ஸ் அண்ட் some special characters as well, but that should be in single digit. Like 7 is there, if I keep it as 79876 something like this, இப்போ நான் இது வந்து இந்த மாதிரி போட்டேன்னா this should not work. ஏன்னா கேர் எக்ஸ்பெக்ட் இங்கிலீஷ்லயே accepts only one digit, one single unit thing, right? ஸோ இப்போ திஸ் ஷுட் ஒர்க். அதாவது இங்க நான் மீதிலாம் எடுத்துட்டேன்னா இது வந்து இப்போ ஒர்க் ஆகணும். ஏன்னா கேருக்குள்ள வி கேன் ஸ்டோர் ஒன்லி லைக் சிங்கிள் டிஜிட், சிங்கிள் யூனிட் திங். இப்போ நம்ம கேர் பார்த்தாச்சு. பைட் இஸ் சிமிலர் டு இன்ட். இன்ட்டுக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ண முடியும்? நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பைட். ஓகேயா, பட் பைட்டுக்குள்ள இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். -128லேருந்து 127 வரை தான் நம்ம வந்து பைட்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். byte b equals to 30 system dot out dot println what b run 30 வந்துருச்சு. ஸோ இங்க மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 127. அதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வேல்யூ வந்து என்னது? 127. ஸோ இதோட நம்ம 1 வேல்யூ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பார்ப்போம். 127 தான் மேக்ஸிமம், பட் இஃப் ஐ ஆட் இங்க 128 போட்டேன்னா எரர் வருது. ஏன்? வந்து பைட்டோட மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன? 127. அதோட ஒரு வேல்யூ கூட நீங்க வந்து எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர் த்ரோ பண்ணுது? டே, நீ இன்ட் யூஸ் பண்றா, எதுக்குடா பைட் யூஸ் பண்ற? பைட்டோட ரேஞ்ச் ரொம்ப கம்மி, 127 வரதான் இருக்கு. இன்ட்டோட ரேஞ்சை பாரு, ஏதோ லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்குது, பாத்தீங்களா? ஸோ பேசிக்கலி கம்பைலர் ஜாவாவே சொல்லுது, டே இன்ட் யூஸ் பண்றா, பைட் யூஸ் பண்ணாத. byte b is equal to 128 வந்து ஒர்க் ஆகாது, பட் 127 போட்டா ஒர்க் ஆகும். ஏன்னா அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் இஸ் வேலிட் டில் 127. 127 வர பைட் வந்து we can use. -128லேருந்து 127 வரை we can use byte. ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம பைட்டும் பார்த்தாச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஷார்ட் வந்து பைட்டோட இன்னும் கொஞ்சம் பெருசு. இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ்லாம் ஷார்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும்.
அதே மாதிரி இன்ட் வந்து இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற வேல்யூஸ்ல எக்ஸெப்ட் பண்ணிக்கும், ரைட்? லாங் வந்து அதே மாதிரி தான், கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ். பார்க்குறீங்களா எத்தனை கமாஸ் இருக்கு? ஸோ மேக்ஸிமம் இந்த நம்பர் வந்து லாங் வேரியபிள்ஸ், லாங் டேட்டா டைப் யூஸ் பண்ற வேரியபிள்ஸ்லாம் எக்ஸெப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேட்டா டைப்ஸ் தான் float அண்ட் டபுள். இந்த ரெண்டு டேட்டா டைப்ஸ் வந்து டெசிமல் நம்பர்ஸோட டீல் பண்ணோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம். பட் இதுவே இது வந்து ஒரு டெசிமலா இருந்துச்சுன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10.123 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ளோட் அண்ட் டபுளா யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? இப்போ பை டிஃபால்ட்டா ஜாவால எந்த டெசிமல் நம்பர் நீங்க யூஸ் பண்றீங்களோ அது எல்லாமே டபுளா தான் கன்சிடர் ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 23.145 இது வந்து டபுள், இது வந்து ஃப்ளோட் கிடையாது. பை டிஃபால்ட்டா எல்லா டெசிமல் வேல்யூஸ் வந்து டபுளா தான் கன்சிடர் ஆகும். பட் இது வந்து நீங்க ஒரு ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12.56 எஃப் எஃப் போட்டானா இது வந்து ஃப்ளோட்டா கன்சிடர் ஆகும். எஃப் போடலைன்னா இது வந்து டபுளா கன்சிடர் ஆகும். ஸோ பேசிக்கலி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10.123 வந்து டபுள். அதுவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10.123 எஃப்னா அது வந்து ஃப்ளோட். பட் நீங்க டபுள்க்கு டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10.111 டி இதுவும் டபுள் தான். பட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10.111 இதுவும் டபுள் தான். இதுவும் ஈக்குவல் தான். ஏன்னா நீங்க டி போடலைன்னா ஜாவா வந்து இது வந்து டபுளா தான் பை டிஃபால்ட்டா கன்சிடர் பண்ணும். இதை நீங்க ஃப்ளோட்டா யூஸ் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10.111 எஃப்ஆ நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேயா? இப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயம் இங்க பாருங்க. ஃப்ளோட்ல வந்து ஸ்டோரேஜ் வந்து லைக் சைஸ் வந்து கம்மி, டிஃபால்ட் சைஸ் 4 பைட்ஸ். டபுள்ல வந்து 8 பைட்ஸ். ஸோ டபுள்ல 8 பைட்ஸ், அதாவது ஃப்ளோட்டோட கம்பேர் பண்ணப்போ டபுள் வந்து பெருசு. இது வந்து 8 பைட்ஸ் இருக்கிறதுனால டபுள்ல வந்து ப்ரெசிஷன் சொல்லுவாங்க. ப்ரெசிஷன் வந்து டபுள்ல வந்து அதிகம், டபுள்ல வந்து அதிகம். ஃப்ளோட்ல வந்து ப்ரெசிஷன் கம்மி. ஏன் கம்மி? இதுல 4 பைட்ஸ் தான் இருக்கு. டபுள்ல 8 பைட்ஸ் இருக்கிறதுனால டபுள்ல வந்து ப்ரெசிஷன் அதிகம். நான் ப்ரெசிஷன்னா என்ன? ப்ரெசிஷன்னா பேசிக்கலி எவ்வளோ ரவுண்ட் ஆஃப் நம்ம வந்து பண்ண முடியுது. டபுள்ல வந்து ரவுண்ட் ஆஃப் வந்து கம்மியா நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10.12345 டி இருக்குன்னா இது வில் பி 10.12345. பட் இதுவே லைக் ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இது இந்த மாதிரி வரும். பட் இதுவே வந்து 10.12345 எஃப் ஃப்ளோட் போட்டு நீங்க ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா இது வந்து 10.123 லைக் இப்படி முடிஞ்சிடும். சின்ன வேல்யூலே முடிஞ்சிடும். முன்னாடியே ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கும். ஏன்னா இதுல வந்து ஃப்ளோட்ல வந்து ப்ரெசிஷன் கம்மி, டபுள்ல வந்து ப்ரெசிஷன் அதிகம். காட் இட்? இப்போ இது வந்து கோடில் பார்ப்போம். இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். float f equals to 123.1234 f போட்டாதான் அது ஃப்ளோட்டா கன்சிடர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் f எடுத்துட்டேன். ஓகேயா? இப்போ நான் வந்து இங்க பிரிண்ட் பண்ணிக்கிறேன். system டாட் அவுட் டாட் println f. கொஞ்சம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ இங்கே system டாட் அவுட் டாட் println f போட்டேன்னா இப்போ நான் வந்து ரன் பண்றேன். எரர் த்ரோ பண்ணுது. ஏன்? ஏன்னா இது வந்து பை டிஃபால்ட்டா டபுளா கன்சிடர் ஆகும். ஆனா நீங்க இங்க வந்து கொடுத்த டேட்டா டைப் வந்து ஃப்ளோட். ஸோ இங்க நீங்க வந்து எஃப்னு போடணும். நான் வேரியபிள் பேரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எஃப்எல்னு போட்டுக்கிறேன். இல்லாட்டி இந்த எஃப்ல இந்த எஃப்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்றேன்னா இப்போ இது ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து ஃப்ளோட் டேட்டா டைப். நீங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 123.12 எஃப் போட்டால் தான் அது வந்து ஃப்ளோட்டா கன்சிடர் ஆகும். இல்லாட்டா டபுளா கன்சிடர் ஆகும் போது என்ன ஆகும்? இங்க ஃப்ளோட்டை நீங்க கேட்குறீங்க, நீ கொடுக்குற வேல்யூ டபுளா இருக்கும். ஸோ அதுல வந்து டபுள் டு ஃப்ளோட் அந்த மாதிரி எரர் த்ரோ பண்ணும். ரைட்? ஸோ இங்க நான் வந்து எஃப் போட்டுக்கிறேன். அதுவே நான் இப்போ வந்து டபுள் டி வி இஸ் ஈக்குவல் டு அதேதான் 123.12 டி இந்த மாதிரி கொடுத்துட்டு அதே நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணா
பிரிண்ட் ஆகுது, ரைட்? ஏன்னா இது டபுள் தான், இதுவும் டபுள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் இந்த டி எடுத்தா என்ன ஆகும்? இப்போ இதான் வரும், கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா பை டிஃபால்ட்டா ஜாவா ஒரு டெசிமல் அந்த நம்பரை என்ன கன்சிடர் பண்ணோம்? டபுளா கன்சிடர் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்? ப்ரெசிஷன் பார்க்க போறோம். ஓகேயா? இப்போ இந்த த்ரீ 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 வந்து நான் வந்து இங்க ஒரு 1 2 3 4. ஓகே, இப்போ இதே வேல்யூ நான் வந்து இங்க போட்டுக்கிறேன் டிபியில கூட. லைக் டபுள் டேட்டா டைப்ல இருக்கிற வேரியபிள் கூட நான் இதே வேல்யூ தான் போடுறேன். நான் டி கூட இங்க போட்டுக்கிறேன். போடலைன்னா கூட சேம் தான். இப்போ செக் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃப்ளோட், லைக் ஃப்ளோட்ல இருக்கிற வேரியபிளோட வேல்யூ. செகண்ட்ல வந்து டிபி, அதாவது டபுள்ல இருக்கிற வேரியபிளோட வேல்யூ வந்து இது. இதுல பாருங்க எத்தனை நம்பர் வந்திருக்கு. ஏன்னா டபுளோட ப்ரெசிஷன் வந்து அதிகம். ஏன் அதிகம்? ஏன்னா டபுளோட சைஸும் அதிகம், 8 பைட்ஸ். ஃப்ளோட்டோட சைஸ் எவ்வளோ? 4 பைட்ஸ் கம்மி. ஸோ அதில் வந்து ரவுண்ட் ஆஃப் நிறைய நடக்கும். இவ்வளோ பெரிய நம்பர் வந்து ஃப்ளோட் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி இத்ரூண்டா கொடுத்துருக்கு. இவ்வளோ பெரிய நம்பர் வந்து டபுள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி இவ்வளோ கொடுத்துருக்கு, ரைட்? ஏன்னா டபுளோட ப்ரெசிஷன் அதிகம், ஏன்னா அதோட சைஸும் அதிகம். ஃப்ளோட்டோட ப்ரெசிஷன் கம்மி, ஏன்னா அதோட சைஸும் கம்மி. ஓகேயா? ஸோ பேசிக்லி என்னோட வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ எஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக்லி ஆப்ரேட்டர்ஸ், எஸ், ஆப்ரேட்டர்ஸ் மேலே தான் நான் போட போகிறேன். லைக் அரித்தமேட்டிக் அண்ட் ஆல். அது அந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போட போகிறேன். ஸோ எஸ், வேரியபிள் பார்த்தாச்சு, வேரியபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தாச்சு, டேட்டா டைப்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ், ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்தாச்சு, ரைட்? ஓகே. சாரி கைஸ், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் மிஸ் பண்ணிட்டேன். எடிட்டிங் பண்ண போதான் நான் பார்த்தேன், லைக் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன டாபிக்னா ஜாவாவோட வேரியபிள் நேமிங் கன்வென்ஷன்ஸ். ஸோ அதுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ பேசிக்லி வேரியபிள்ல ஒரு லெட்டர் இருக்கலாம், டிஜிட் இருக்கலாம், அண்டர் ஸ்கோர் இருக்கலாம், டாலர் சைன் இருக்கலாம். இதை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை நம்ம பார்ப்போம். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். இன் ஏபிசி டாலர் இருக்கலாம்னாங்க, நம்பர் இருக்கலாம்னாங்க, அப்புறம் டாலரும் இருக்கலாம்னாங்க, ஈக்குவல்ஸ் டு 10. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எந்த எரரும் வராது. நான் ஆஸ் பர் திஸ் ரூல் இதெல்லாம் அலவுட். பட் இதுவே நான் இங்கே வந்து வேற ஏதாவது கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அட் த ரேட், இல்லாட்டினா ஸ்டார், இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இது வந்து எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா வேரியபிள் நேமிங் கன்வென்ஷன்ஸ்ல இந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ்லாம் அலவுடு கிடையாது. ஓகே, ஸோ எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஓகே, டன். செகண்ட் ரூல் இப்போதைக்கு வேணாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. தேர்ட் ரூல் வரலாம். நேம் ஷுட் ஸ்டார்ட் வித் லோவர் கேஸ் லெட்டர் அண்ட் கண்டெயின் அண்ட் cannot contain white space. ஓகே, ஸோ பேசிக்லி அல்ஃபபெட், சாரி, உங்க வேரியபிள்ல வந்து ஸ்பேசஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இன்ட் ஏபிசி ஈக்குவல்ஸ் டு 10 வந்து ஒர்க் ஆகும். பட் ஏபி ஸ்பேஸ் சி, இது வந்து வேரியபிள் பேரே கிடையாது. நீங்க நடுவில் ஸ்பேஸ் போட்டீங்கன்னா அது வேரியபிளாவே கன்சிடர் பண்ணாது, எரர் த்ரோ பண்ணிடும். ஓகே, அப்புறம் வேரியபிளோட பேர் வந்து டாலர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம், அண்டர் ஸ்கோர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இப்போ இது வந்து ஏபிசி இருக்கா, இது நான் இப்படி டாலர் போட்டு கூட நான் வந்து ஒரு வேரியபிள் பேரா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அண்டர் ஸ்கோர் போட்டு கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்ல. பட் மோஸ்ட்லி இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம எப்போதுமே ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பபெட்டா தான் வைக்கணும். இது வந்து ஒரு கன்வென்ஷன், அலௌடு தான், பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அப்புறம் வேரியபிள்ஸ்ல மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்போதுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலா தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வேரியபிளோட பேர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மாலா இருக்கணும். ஓகே, எஸ். அதுக்கப்புறம் வந்து வேரியபிள்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே, கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அர்த்தம்? இப்போ இங்க ஒரு வேரியபிள் இருக்கு, int a ஈக்குவல்ஸ் டு 10, அப்புறம் வந்து int கேபிட்டல் A ஈக்குவல்ஸ் டு 100. ரெண்டுமே வேற வேற வேரியபிள். ஓகே, ஸ்மால் a ஒரு தனி வேரியபிள், கேபிட்டல் A வந்து தனி வேரியபிள். ஓகே, இது எஸ்கியூஎல் மாதிரி கிடையாது. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். எஸ்கியூஎல் வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ், ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ரெண்டுமே தனித்தனி வேரியபிளா தான் ட்ரீட் ஆகும். வேற நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சிஸ்டம் டாட், சாரி கம்மா போட்டேன்னா, system dot out dot print ln a. இப்போ இதுவே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் கேபிட்டல் A.
ஸோ பேசிக்கலி 10 பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் 100 பிரிண்ட் ஆகணும். ஏன்னா ரெண்டுமே தனித்தனி வேரியபிள்ஸ். ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே. ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம ரூல்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பற்றி படிப்போம். ஸோ தேங்க்யூ.